துவாரகாவாசிகள் அந்த சங்கனுடைய ஒலியை கேட்ட உடனே கிருஷ்ணரை வரவேற்பதற்காக வந்தனர். தங்க மனம் உருகி அவங்க மனமார்ந்த கிருஷ்ணரிடத்தில் பிரார்த்தித்தனர். பல பரிசு பொருட்களை கிருஷ்ணருக்கு கொடுப்பதற்காக அதை எடுத்துக்கொண்டு வந்தனர். அப்புறம் கிருஷ்ணரை புகழ்ந்து கிருஷ்ணருடைய பிரிவில் எப்படி பல நாள் அவங்க வாழ்ந்தார்கள், அந்த பிரிவு உணர்வில் தங்களுடைய அன்பை வெளிப்படுத்தினர். அந்த அந்த துவாரகா வாசிகளினுடைய பேச்சுக்களை கேட்டதுக்கு அப்புறம் கிருஷ்ணர் தன்னுடைய புன்னகையுடன் சேர்ந்த அந்த பார்வையை அவர்கள் மேல செலுத்தி துவாரகா நகரத்துக்குள்ள அவர் நுழைந்தார். ம். இந்த இடத்துல பார்க்கும்பொழுது பிரபுபாதர் சொல்றார், கிருஷ்ணர் பகவான் கிருஷ்ணரின் கவர்ச்சி மிக சக்தி வாய்ந்ததாகும். எனவே ஒரு முறை அவரால் கவரப்பட்ட பின் அவரது பிரிவை ஒருவராலும் சகித்து கொள்ள முடியாது. பாகவதத்துல நம்ம பார்க்கிறோம், பல இடத்துல அஹ், கிருஷ்ண பக்தர்கள் கிருஷ்ணருடைய பிரிவில் அவர்கள் எப்படி வாழ்ந்தார்கள் அந்த உணர்வுகளை வெளிப்படுத்துகின்றனர். சமஸ்கிருதத்துல இரண்டு வார்த்தை இருக்கு, சம்போக மற்றும் விப்ரலம்ப. சம்போக அப்படின்னா சேர்ந்து இருப்பது. நம்மளை நமக்கு நமக்கு யார் மேல அன்பு இருக்கின்றதோ அந்த நண்பர் அந்த நபருடன் சேர்ந்து இருக்கும் பொழுது சந்திப்பு அப்படின்னு சொல்றோம். விப்ரலம்ப அப்படின்னா பிரிவு. இங்க பாகவதத்துல முதலாவது ஸ்கந்தத்திலே நம்ம பார்க்கிறோம். முதலாவது ஸ்கந்தத்திலே பல பகுதிகளில் பக்தர்கள் கிருஷ்ணரை விட்டு பிரிந்து இருக்கும் பொழுது எப்படி அவர்களுடைய உணர்வுகள் இருந்தது. ஏன்னா ஒரு உண்மையான அன்பு எப்ப சோதிக்கப்படுகின்றதுன்னா, யார் மேல அன்பை வைத்திருக்கின்றோமோ அந்த நபரனுடைய பிரிவில் நம்மளுடைய உணர்வுகள் எப்படி இருக்கின்றன, அதன் அடிப்படையில தான் உண்மையான அன்பு இருக்கின்றதா அப்படிங்கிறத தெரிந்து கொள்ள முடியும். ஒரு செகண்ட். பாகவதத்துல முதலாவது ஸ்கந்தத்திலே பார்க்கும்பொழுது பல பகுதிகளில் கிருஷ்ணர் ஹஸ்தினாபுரத்தை விட்டு பிரிந்து போகும்போது குந்தி மகாராணியினுடைய உணர்வுகள்,
போன அத்தியாயத்துல பார்த்தோம், கிருஷ்ணர் ஹஸ்தினாபுரத்திலிருந்து துவாரகைக்கு செல்லும் பொழுது அந்த ஹஸ்தினாபுரத்தில் உள்ள பெண்களினுடைய உணர்வுகள், அதை போன அத்தியாயத்துல பார்த்தோம். இப்ப இந்த அத்தியாயத்துல துவாரகாவாசிகள் கிருஷ்ணரை பிரிந்திருந்த பொழுது அவர்கள் எப்படி தங்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்தினர் கிருஷ்ணர் வந்து சேர்ந்த பொழுது. 16வது அத்தியாயத்துல பார்த்தோம்னா பூமி தேவிக்கும் தர்மருக்கும் இடையே நடந்த உரையாடல்ல பூமி தேவி கிருஷ்ணரை பிரிந்து இருப்பதற்கான அந்த உணர்வுகளை வெளிப்படுத்துகின்றார். 15வது அத்தியாயத்துல அர்ஜுனர் கிருஷ்ணர் இந்த உலகத்திலிருந்து மறைந்ததுக்கு அப்புறம் அர்ஜுனர் தன்னுடைய உணர்வுகளை வெளிப்படுத்துகின்றார் 15வது அத்தியாயத்துல. அப்படி இந்த முதல் அத்தியாயத்திலே, முதலாவது ஸ்கந்தத்திலே பார்க்கும் பொழுது எப்படி பல இடத்துல பக்தர்கள் கிருஷ்ணரை பிரிந்து இருக்கும் பொழுது தங்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்துகின்றார்கள். ஏன்னா அந்த விப்ரலம்ப உதாரணத்துக்கு நம்ம சின்ன விஷயம், சப்போஸ் நம்ம ஒரு கை தொலைபேசியை எப்பொழுதும் உபயோகப்படுத்துறதுனால சில சமயம் அந்த கை தொலைபேசிய ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் நம்ம பிரிந்து இருக்கும் பொழுது அப்ப சில சமயம் அதுவே அந்த நபர் என்ன மெசேஜ் வந்திருக்கும், என்ன இது வந்திருக்கும் அப்படின்னு அதிலே கொஞ்சம் அந்த நபர் தன்னுடைய பொறுமையை இழந்துடுறார். எப்ப திரும்பி பார்க்கலாம் அப்படி. அந்த மாதிரி நம்ம இந்த உலகத்துல உள்ள ஒரு பொருள் மேலேயோ அல்லது ஒரு நபர் மேலேயோ அந்த மாதிரி ஒரு ஆழ்ந்த பற்றை ஏற்படுத்திக் கொள்கின்றோம். அந்த நபர் அல்லது அந்த பொருள் இல்லாம இருக்கும் பொழுது அதனால நம்மளுடைய வாழ்க்கை பாதிக்கப்படுகின்றது. நமக்கு சில சில உணர்வுகள் உருவாகின்றது. இதே விஷயம் கிருஷ்ணர் அல்லது கிருஷ்ணரோடு சம்பந்தப்பட்ட பக்தர்கள் அல்லது ஸ்ரீமத் பாகவதம், கிருஷ்ணருடைய புனித நாமம், கிருஷ்ணருடைய பிரதிநிதியான ஆன்மீக வழிகாட்டி, இந்த மாதிரி இவர்களோடு இந்த இந்த பொருட்களோடு நம்ம பிரிந்து இருக்கும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கை, நம்மளுடைய உணர்வுகள் எப்படி இருக்கு? நம்மளுடைய உணர்வுகள் வெறும் அந்த பிரிந்து இருக்கிறதுனால எந்த ஒரு ஏக்கம் இல்லாமல் இருக்கின்றதா அல்லது நம்ம ஏக்கப்படுகின்றோமா? அதுதான் நம்மளுடைய அன்புக்கான ஒரு சோதனை. எந்த அளவுக்கு நம்ம பற்று வைத்திருக்கின்றோம். கிருஷ்ணர் ஓகே, மிக உயர்ந்த விஷயம். ஆனா கிருஷ்ணருடைய பக்தர்கள், அது கிருஷ்ணருடைய ஆன்மீக வழிகாட்டி அல்லது கிருஷ்ணருடைய பக்தி தொண்டுகள், அந்த விஷயத்தோடு நம்ம ஒரு ஏக்கத்தை ஏற்படுத்தி கொள்வது, அதுதான் ஒரு வகைத்துல பார்த்தோம்னா வாழ்க்கையினுடைய வெற்றி. ஒரு ஏக்கத்தை அந்த அந்த விஷயத்தோட ஒரு ஒரு தொடர்பு இல்லாமல் இருக்கும் பொழுது எப்ப நம்ம பாகவதம் படிக்கலாம், எப்ப நம்ம ஜெபமாலை எடுத்து சாண்டிங் பண்ணலாம், எப்ப பக்தர்களோடு சேர்ந்து நம்ம பரிக்கிரமாவுக்கு போகலாம். அப்படிப்பட்ட ஒரு ஏக்கம், ஒரு உண்மையான ஒரு ஏக்கம், உணர்வுகளை வளர்த்து கொள்வது, அது ரொம்ப முக்கியம். நரோத்தம் தாஸ் தாக்கூர் தன்னுடைய ஒரு புகழ்பெற்ற பஜன்ல எழுதுறார், ஜெயணிலு பிரேமதன கருணா பிரச்சுர, பஞ்சதத்துவம், 6 கோஸ்வாமிகள், அவர்களுடைய பிரிவில் அவருடைய உணர்வுகள் எப்படி இருக்கின்றது அதை வெளிப்படுத்துகின்றார். ஒரு வைஷ்ணவ ஆச்சாரியர் மறைந்த நாள்ல அந்த பாடலை நம்ம பாடுகின்றோம். ராமச்சந்திர சங்கமாகி நரோத்தமதாசர், அவர் வெறும் சைத்தன்ய மகாபிரபு மற்றும் பஞ்சதத்துவம், 6 கோஸ்வாமிகள், அவர்களை பிரிந்து இருக்கின்ற அந்த உணர்வுகளை மட்டும் வெளிப்படுத்தல, தன்னோடு இருக்கின்ற ஒரு சக பக்தர் ராமச்சந்திர கவிராஜ், அவருடைய பிரிவில் இருக்கின்ற அந்த ஏக்கத்தையும் வெளிப்படுத்துகின்றார். அந்த மாதிரி இந்த பகுதி ரொம்ப முக்கியமானது. விப்ரலம்ப பகவானை பிரிந்து இருக்கும் பொழுது பக்தர்களுடைய உணர்வுகள் எப்படி இருக்கின்றது,
அதுதான் ஒரு அன்புக்கான அறிகுறி. ம். இந்த ஸ்லோகத்தை சொல்லுங்க. மதுபோஜ தசார்ஹார்ஹ மதுபோஜ தாஷார்ஹாக குகுராந்தக விருஷ்ணிபிஹி குகுராந்தக விஷ்ணுபிः ஆத்மதுல்ய பலைர்குப்தாம் ஆத்மதுல்ய பலைர்குப்தா நாகைர் போகவதீமிவ. நாகைர் போகவதிம் இவ. மொழிபெயர்ப்பு பொருளுரை வழங்குபவர் ஆசா பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதுக்கு ஜெய். நாகலோகத்தின் தலைவரான போகவதி நாகர்களால் பாதுகாக்கப்படுவதைப் போலவே பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு இணையான பலசாலிகளாக போஜன், மது, தாஷார்கன், அர்ஹன், குகுரன், அந்தகன் ஆகியோரை போன்ற விஷ்ணு வம்சத்தினரால் துவாரகா பாதுகாக்கப்படுகிறது. ஹரே கிருஷ்ணா. மது போஜ தசார்ஹார்ஹ குகுராந்தக விருஷ்ணிபிஹி. ஸோ ஆத்மதுல்யைர் பலைர் குப்தாம் நாகைர் போகவதீம் இவ. ஆத்மதுல்யைர் பலைர் குப்தாம். ஸோ கிருஷ்ணர் துவாரகைக்குள்ள நுழைந்தார். பிராவிஷத் அப்படின்னு முன்னாடியே சொல்லப்பட்டிருக்கு. பிராவிஷத் புறம்னு ஜார்கைக்குள்ள நுழைந்தார். அந்த துவாரகா யாரால பாதுகாக்கப்பட்டு இருக்கின்றதுன்னா மது, மது வம்சத்தில் உள்ள நபர்கள், போஜ வம்சத்தில் உள்ள நபர்கள், தஷார்கர்கள், அருகர்கள், குகுரர்கள், அந்தக மற்றும் விருஷ்ணி, பல வம்சத்தினுடைய பெயர்கள் சொல்லப்பட்டிருக்கு. இவர்களால் அந்த துவாரகை பாதுகாக்கப்பட்டு இருந்தது. இந்த நபர்களை பற்றி மது போஜ தஷார்கார்க குகுராந்தக விருஷ்ணிபிகி, இந்த நபர்களுக்கு ஒரு அடைமொழி சொல் சொல்லப்பட்டிருக்கு. என்ன அடைமொழி சொல்னா ஆத்ம துல்லிய பலைஹி. ஆத்ம துல்லிய பலைஹி அப்படின்னா இவர்கள் கிருஷ்ணருக்கு நிகரான சக்தியை பெற்றவர்கள். கிருஷ்ணரை போன்ற சக்தியை பெற்றவர்கள். கிருஷ்ணருக்கு நிகராக யாரும் இருக்க முடியாது. கிருஷ்ணர் பகவானுடைய ஒரு பெயர் என்னன்னா அசமோர்துவம் அப்படின்னு சொல்றோம். கிருஷ்ணருக்கு நிகராகவும் அவரை விட அதிக ஐஸ்வர்யத்தை யார்கிட்டையும் இருக்க முடியாது. ஆனா பகவான் தன்னுடைய பெருந்தன்மையினால தன்னிடத்தில் இருக்கின்ற ஐஸ்வர்யங்களை தன்னுடைய பக்தர்களிடத்திலும் பகிர்ந்து கொள்கின்றார். அதனால தான் வைகுண்டத்துல எல்லோருக்கும் 4 கரங்கள் இருக்கு. இந்த மது போஜ தஷார்கார்க குக்குராந்தக இவர்களிடத்திலையும் கிருஷ்ணரை போன்ற சக்திகள் இருந்தது. ஆத்ம துல்லிய பலை. அந்த நாகைர் போகவதியும் இவ. இந்த துவாரகா நகரம் நாகலோகத்தினுடைய தலைநகரமான போகவதியை போன்று இருந்தது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் அடுத்த 5 ஸ்லோகங்கள்ல இந்த துவாரகை நகரத்தினுடைய வர்ணனை கொடுக்கப்பட்டுள்ளது. சர்வர்த்து சர்வ விபவ சர்வர்த்து சர்வ விபவ புண்ணிய விருக்ஷலதாஸ்ரமைः புண்ணிய விருட்சலதாஸ்ரமைः உத்யானோபவனாராமைர் உத்யானோ பவனா ராமைர் விருதபத்மாகரஸ்ரீயம். விருதபத்மாகரஸ்ரீயம். துவாரகாபுரி நகரம் எல்லா பருவ காலங்களின் செல்வங்களாலும் நிறைந்திருந்தது. அங்கு ஆசிரமங்களும் பல தோட்டங்களும் பூந்தோட்டங்களும் உல்லாச தோட்டங்களும் மற்றும் தாமரை பூக்கள் நிறைந்த நீர்த்தேக்கங்களும் இருந்தன. இந்த ஸ்லோகத்துல பாருங்க.
சர்வ ருத்து. சர்வ ருத்து சர்வ விபவ. எல்லா பருவ காலங்களிலும் வருகின்ற பூக்கள் பழங்கள் வந்து துவாரகாவில் இருந்தன. ம். சர்வ விபவ புண்ணிய விருட்ச லதாசிரமை. புண்ணிய விருட்ச மரங்களிலே பார்க்கும் பொழுது சில மரங்கள்ல பூவும் வராது, பழமும் வராது. அப்படிப்பட்ட மரம் வந்து எந்த பிரயோஜனமும் இருக்காது. அப்படிப்பட்ட மரங்கள் வந்து மரங்களிலேயே தாழ்ந்த மரம், இந்த மாதிரி பாவம் செய்த மரம். ஆனா மரங்கள், எந்த மரங்கள்ல நறுமணம் மிக்க பூக்கள் பழங்கள், அப்படிப்பட்ட மரங்கள் வந்து புண்ணியம் செய்த மரங்கள். புண்ணிய விருட்ச லதாசிரமை. உத்யானோ பவனாராமைர் விருத பத்மாகரஸ்ரீயம். பல தோட்டங்கள் மற்றும் எல்லா பருவங்களிலும் கிடைக்கின்ற பூக்கள் நிறைந்த மரங்கள் எல்லாம் அந்த துவாரகையில் இருந்தன. ஸோ பிரபுபாதரும் இதை பத்தி சொல்ற, இந்த மாதிரி மனித சமுதாயத்தினுடைய ஒரு வெற்றி என்னன்னு பார்த்தோம்னா, ஒரு முழுமை எப்படி வருதுன்னா, எப்ப நம்ம இயற்கை கொடுத்த பரிசுகளை வந்து இயற்கை கொடுத்த பரிசுகளை வந்து அந்த இயற்கை அந்த பொருட்களை எதற்காக கொடுக்கப்பட்டிருக்கின்றதோ அதே நோக்கத்திற்காக உபயோகப்படுத்துவது. அப்பதான் அப்படிப்பட்ட மனித வாழ்க்கை வந்து ஒரு முழுமை வருகின்றது. துவாரகையில இந்த வர்ணனையில பார்க்கும் பொழுது துவாரகையில எப்படி இயற்கையினுடைய செல்வங்கள் வந்து அவ்வளவு ஒரு சிறப்பாக இருந்தன அப்படிங்கிறத வந்து இந்த ஸ்லோகங்கள்ல பார்க்க முடியும். துவாரகையில இந்த மாதிரி தொழிற்சாலை அல்லது கசாப்பு கடை அந்த மாதிரி எந்த வர்ணனையும் இங்க இல்லை. இந்த காலத்திலையும் பார்க்கும் பொழுது ஒவ்வொரு மனிதனுக்கும் வந்து இயற்கை சூழ்ந்த பகுதியில வந்து வாழ்வதற்கான அந்த ஆசை ஒவ்வொரு மனிதன்கிட்டையும் இருக்கின்றது. பல பேர் நகரத்துல வாழ்ந்தாலும் அவங்க வந்து விடுமுறைக்காக அவங்க வந்து ஒரு இயற்கை சூழ்ந்த இயற்கை வளம் நிறைந்த பகுதிகளுக்கு போக நினைக்கின்றார்கள். எவ்வளவு பெரிய பணக்காரர்கள் இருந்தாலும் அவங்க வந்து ஒரு ஃபார்ம் ஹவுஸ் அப்படின்னு வாங்குறாங்க. அந்த ஃபார்ம் ஹவுஸ்ல வாங்கி அங்க போய் இருக்கிறதுக்கு அவங்க வந்து ஆசைப்படுறாங்க. இதை வந்து நம்ம இந்த சமுதாயத்திலையும் பார்க்க முடியாது. அதனால்தான் பிரபுபாதர் வந்து ஒரு தடவை லண்டன்ல வந்து ஒரு ரிப்போர்ட்டர் கேட்டார், நரகத்தை பத்தி உங்க சாஸ்திரத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கு, நரகம் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டார். பிரபுபாதர் உடனடியா சொன்னார், லண்டன் நகரம் தான் நரகம் அப்படின்னு சொன்னார். ஏன்னா நரகத்துல எப்படி தொழிற்சாலை, அதை தவிர ரொம்ப கூட்டம் நிறைந்த இடங்கள், அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையே ஒரு நரக மாதிரியான வாழ்க்கை அப்படின்னு பிரபுபாதர் சொன்னார். இங்க அப்படி துவாரகையினுடைய இயற்கை வளங்களை பத்தி இங்க சொல்லப்பட்டிருக்கு. அதனால ஒரு சமுதாயத்தினுடைய வளர்ச்சி வந்து அந்த வளர்ச்சி அந்த சமுதாயத்துல எவ்வளவு தொழிற்சாலைகள் இருக்கின்றது, அதன் அடிப்படையில இந்த சமுதாயத்தினுடைய வளர்ச்சி வந்து நிரூபிக்கப்படுறதில்ல. இந்த காலகட்டத்துல பெரும்பாலான பொருளாதார முன்னேற்றம் வந்து இந்த தொழிற்சாலையினுடைய உற்பத்தி எவ்வளவு இருக்கு, எவ்வளவு நம்ம வந்து ஏற்றுமதி செய்யறோம், அதன் அடிப்படையில வந்து இப்ப இருக்கின்ற பொருளாதார முன்னேற்றம் வருகின்றது. ஆனா உண்மையில பார்த்தோம்னா இந்த பொருளாதார முன்னேற்றம் நம்ம வந்து பெருமைப்படலாம், இந்தியா வந்து உலகத்திலேயே பொருளாதார முன்னேற்றத்துல 7.2% முன்னேற்றம் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். ஆனா தர்மத்தின் கண்ணோட்டத்தில் நம்ம பார்க்கும் பொழுது இதுல பெரும்பாலான பொருளாதார முன்னேற்றம் வந்து தொழிற்சாலை மற்றும் பல
வாழ்க்கைக்கு துன்பத்தை கொடுக்கின்ற பல பொருட்கள், அதனுடைய உற்பத்தி அதிகம். அதன் அடிப்படையில தான் இந்த பொருளாதார முன்னேற்றத்தினுடைய புள்ளி விவரம் இருக்கின்றது. உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, ஒருத்தர் வந்து மது அருந்துகின்றார். அப்ப அந்த நபர் வந்து இந்தியாவினுடைய பொருளாதாரத்துல அவருடைய பங்கு அதிகமாக இருக்கும். மது அருந்துவர்னா அப்படின்னா அவர் வந்து அதிகம் டாக்ஸ் கொடுப்பார். அதனால அவருக்கு நோய் வர்றான், அவர் வந்து ஆஸ்பத்திரிக்கு போறார். அந்த மாதிரி அந்த ஒரு தவறான பழக்கங்கள் யாருக்கிட்ட இருக்கோ அவருடைய பங்கு பொருளாதார முன்னேற்றத்துல அதிகமாக இருக்கும். தமிழ்நாட்டினுடைய அரசாங்கத்தினுடைய சம்பளமே எதுல இருந்து வருகின்றது பார்க்குதுன்னா டாஸ்மாக்ல இருந்து. சப்போஸ் நம்ம வந்து சில பேருக்கு வந்து நீங்க வந்து குடும்பத்துடன் வாழுங்க, சேர்ந்து வாழுங்க, மது பழக்கத்தை கைவிட்டு விடுங்கள், மாமிசத்தை உண்ணாதீர்கள், புகைப்பிடிக்கதை நிறுத்திடுங்கள், அந்த மாதிரி சில நல்ல விஷயத்தை சொன்னோம்னா உண்மையில பார்த்தோம்னா அந்த நபர் வந்து நாட்டினுடைய பொருளாதார முன்னேற்றத்துல அவர் வந்து ஒரு நெகட்டிவ்ல கான்ட்ரிபியூட் பண்றார். நெகட்டிவ்ல ஏன்னா அவர் வந்து எது வந்து மக்கள் வந்து நீங்க ஒரு கொஞ்சம் சந்தோஷமாக திருப்தியுடன் வாழ்க்கை வாழுங்க, அதிக பொருட்களை வந்து சேகரிக்கணும் அப்படின்னு இது பண்ணாமல் நீங்க குடும்பத்துடன் உறவுகளுடன் வாழும்பொழுது உங்களுக்கு இயற்கையாக ஒரு திருப்தி வரும். அதனால் நீங்க வந்து பொருட்களை தேர்ந்து அலையாதீர்கள், ஆன்மீக விஷயத்துல நாட்டம் காட்டுங்கள் இப்படின்னு நம்ம பிரச்சாரம் பண்ணோம்னா அந்த நபர் உண்மையில பார்த்தோம்னா இந்த இந்த காலகட்டத்துல அந்த நாட்டினுடைய பொருளாதார முன்னேற்றத்துல அவருடைய பங்கு நெகட்டிவ்ல இருக்கும். அதனால இங்க பிரபுபாதர் எழுதுறார், ஒரு ஒரு நாட்டு சமுதாயத்தினுடைய பொருளாதார முன்னேற்றம் வந்து இந்த தொழிற்சாலையின் அடிப்படையில் இல்லை. ஏன்னா தொழிற்சாலை வந்து ஒரு மனிதனுடைய சில சூக்ஷ்மமான உணர்வுகள், they deteriorate the finer instincts of the human being. அப்படின்னு ஒவ்வொரு மனிதன்கிட்டையும் சில சூக்ஷ்மமான நுணுக்கமான அந்த புத்தி உணர்வுகள் அது வந்து இந்த தொழிற்சாலையினுடைய முன்னேற்றத்தினால இந்த மனிதனுடைய நுணுக்கமான உணர்வுகள் புத்திலாம் குறையும் அப்படின்னு சொல்றேன். ஏன்னா நம்ம வந்து அதிக வந்து இந்த ஃபேக்டரியில உற்பத்தி பண்ண பொருட்களோடு அதிக தொடர்புடன் இருக்கும் பொழுது, உதாரணத்துக்கு ஒருத்தர் எப்பொழுதும் கம்ப்யூட்டர் முன்னாடியே இருக்கார், கம்ப்யூட்டர்லயே ப்ரோக்ராம் பண்ணிட்டு இருக்காரு, ஆர்டிபிஷியல் செயற்கை மூளை, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், இந்த மாதிரி முக்காவாசி சமயம் வந்து இந்த இயந்திரங்களுடைய அவருடைய வாழ்க்கை இருக்கும் பொழுது அப்ப அந்த நபரால பல சமயத்துல வந்து ஒரு மற்றவங்களுடைய உணர்வுகளை புரிந்து கொள்வதற்கான அந்த பக்குவத்தன்மை அதெல்லாம் ரொம்ப குறைந்து விடும். அதுதான் பிரபுபாதர் எழுதுறேன். ஏன்னா இந்த பொருட்கள் வந்து இந்த ஒரு தொழிற்சாலையில் உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்கள் அதன் பின்னாடி அந்த பொருட்களுக்கு பின்னாடி என்ன உணர்வுகள் இருக்கு, அந்த பொருட்களுக்கு பின்னாடி எப்படிப்பட்ட பதிவுகள் இருக்கு, அதெல்லாம் சூக்ஷ்மமான விஷயம். ஸோ அந்த பொருட்களை நம்ம வந்து அதிகம் பயன்படுத்தும் பொழுது ஒருத்தர் கவனமாக இல்லைன்னா அந்த பொருட்களுக்கு பின்னாடி இருக்கின்ற அந்த பதிவுகள் உணர்வுகள் வந்து நம்மளுடைய மனதை வந்து பாதிக்கும். அதனால மனிதனுடைய அந்த ஒரு ஃபைனர் இன்ஸ்டிங்க்ட், ஒரு நுணுக்கமான உணர்வுகள், நுணுக்கமான ஒரு சூக்ஷ்மமான புத்தி அதெல்லாம் குறைந்து விடும் அப்படின்னு சொல்றேன். அதனால தான் பகவத்கீதையில 16வது அத்தியாயத்துல கிருஷ்ணர் வந்து அசுரர்களை பத்தி வர்ணிக்கின்றார். அந்த அசுரர்களுடைய பத்தி வர்ணிக்கும் பொழுது, அசுரர்களுடைய செயல்களை பத்தி வர்ணிக்கும் பொழுது ஒரு இடத்துல கிருஷ்ணர் என்ன வார்த்தையை உபயோகப்படுத்துறாருன்னா உக்ர கர்மா அப்படிங்கிற வார்த்தையை உபயோகப்படுத்துறார். அதுக்கு வந்து பிரபுபாதர் வந்து இந்த இந்த காலகட்டத்தில் இருக்கின்ற தொழிற்சாலையில் நடக்கின்ற காரியங்களே உக்ர கர்மா அப்படின்னு சொல்றார். அசுரர்களுடைய செயல்கள் உக்ர கர்மா அப்படின்னு 16வது அத்தியாயத்தில் வர்ணிக்கப்பட்டுள்ளது. அதற்கு உதாரணமாக தொழிற்சாலை முன்னேற்றம் அப்படின்னு சொல்ற. அதனால
இந்த துவாரகையில பார்க்கும் பொழுது எப்படி இயற்கையினுடைய வளங்கள் வந்து ரொம்ப அதிகமாக இருந்தது. அதெல்லாம் வந்து அதை வந்து பிரபுபாதர் வலியுறுத்தி சொல்றார். அதனால ஒரு மனிதனுடைய சக்தி வந்து நம்ம மனிதனுடைய சக்தி அவர் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழணும்னா ஒரு இயற்கையான வாழ்க்கையை வாழ்வதன் மூலமாக அவருடைய புலன்களினுடைய அந்த புலன்களுடைய சக்திகள் புலன்களுடைய சக்திகள் வந்து ரொம்ப சூக்ஷ்மமாக வளரும். அது வந்து ஆன்மீக முன்னேற்றத்துக்கு வந்து உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்றேன். ஸோ இன்னொரு கருத்து என்ன சொல்றாருன்னா தொழிற்சாலைகள் வந்து பொதுவாக பார்த்தோன்னா தொழிற்சாலை வந்து அந்த அந்த தொழில் அதிபருடைய அவருடைய லாபத்தை அதிகரிப்பதற்காக அவங்க வந்து தொழிற்சாலைகளை உருவாக்குறாங்க. அதுக்கு வந்து பல பேர் வந்து வேலை பார்க்குறாங்க. அந்த நபர்களுடைய வாழ்க்கை பாதிக்கப்படுகின்றது. ஆனா அந்த குறிப்பிட்ட தொழிலதிபருடைய லாபம் வந்து அதிகரித்து கொண்டே போகின்றது. கேபிட்டலிசம் அப்படின்னு பார்த்தோம்னா கேபிட்டலிசம் கம்யூனிசம் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்றோம். இது ரெண்டுத்துக்குள்ள வித்தியாசம் என்னன்னா கேபிட்டலிசம் அப்படின்னா வெல்த் டிஸ்ட்ரிபியூட்டட் அன்ஈக்குவலி. செல்வம் வந்து சமமாக வந்து ஒரு கேபிட்டலிஸ்டிக் சொசைட்டி அப்படின்னா இந்த மாதிரி தொழிற்சாலையின் அடிப்படையில் உள்ள முன்னேற்றம் அந்த இதுல பார்க்கும் பொழுது அந்த சமுதாயத்துல செல்வம் வந்து சமமாக எல்லார்கிட்டே இருக்காது. சில பேர் வந்து மிக உயர்ந்த பணக்காரரா இருப்பாங்க, சில பேர் ரொம்ப ஏழ்மையில இருப்பாங்க. அப்படிப்பட்ட சமுதாயத்துல பணக்காரங்க இன்னும் பணக்காரங்க ஆகிக்கிட்டே இருப்பாங்க. ஆனா ஏழ்மையில இருக்கிறவங்க வந்து அதே நிலையில இருப்பாங்க. அப்ப அந்த பணக்காரர்களுக்கும் ஏழ்மைக்கும் உள்ள வித்தியாசம் வந்து ரொம்ப அதிகரித்து கொண்டே போகும். அதுதான் கேபிட்டலிஸ்டிக் சொசைட்டி. அதற்கு எதிர்மாறாக கம்யூனிஸ்டிக் சொசைட்டில வந்து அதுல எப்படி இருக்குன்னா பாவர்ட்டி டிஸ்ட்ரிபியூட்டட் ஈக்குவலி. ஏழ்மை வந்து எல்லோருக்கும் சமமாக வந்து சமமாக இருக்கும். அதுதான் கம்யூனிசம். ரெண்டு சொசைட்டியும் பார்த்தோம்னா அது பகவானை மையமாக இருக்கின்ற சமுதாயம் இல்லாம ரெண்டுத்திலையும் பகவானுடைய மையம் இல்லை. கேபிட்டலிஸ்டிக் சொசைட்டியில பார்த்தோம்னா அவங்க வந்து ஒவ்வொரு தொழிலதிபரும் அவங்க வந்து தாங்கள் அதிகம் செல்வத்தை சேகரிக்கணும் அப்படின்னு அந்த ஒரு பேராசையில வந்து செயல்படுகின்றார்கள். அதுலேயும் பகவானை வந்து மையமாக வைத்து அவங்க வந்து வாழ்க்கையை வாழ்வதில்லை. கம்யூனிஸ்டிக் சொசைட்டில வந்து சொல்றாங்க அவங்க வந்து கடவுளே இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க. அரசாங்கம் தான் எல்லா பொருட்களுக்கான முதலாளி, எல்லோருக்கும் ஒரே சம்பளம், எல்லோருக்கும் ஒரே இது அப்படின்னு ஏழ்மையை வந்து சமமாக வந்து பிரித்து போடுறாங்க. இரண்டு வகையான சமுதாயம், அது ரெண்டுத்திலையும் வந்து கிருஷ்ணர் வந்து மையமாக இல்லை. ஈஷாவாஸ்யம் இதம் சர்வம் யத்கிஞ்ச ஜகத்யாம் ஜெகத் தேன தியக்தேன புஞ்சீத மாகிருத கஸ்ய சித்தனம். இந்த இந்த ஸ்லோகங்கள்ல கொடுக்கப்பட்டுள்ள துவாரகையினுடைய வர்ணனை வந்து ஒரு மனித சமுதாயம் எப்படி இருக்க வேண்டும் அதற்கான ஒரு சரியான முன் உதாரணமாக இருக்கின்றது. கோபுர துவார மார்கேஷு கிருத கௌதுக தோரணாம் சித்திரத்வஜ பதாகாக்ரைஸ் அந்த பிரதிஹதா தபாம். இதனுடைய மொழிபெயர்ப்பு படிங்க. நகர வாயில், வீட்டுக் கதவுகள் மற்றும் சாலையோர அலங்கார வளைவுகள் ஆகிய அனைத்தும் பகவானை வரவேற்பதற்காக வாழை மரங்கள் மற்றும் மாவிலை தோரணங்கள் போன்ற விழா குறிகளால் நன்கு அலங்கரிக்கப்பட்டு இருந்தன. கொடிகள், மாலைகள் மற்றும் வர்ணம் தீட்டப்பட்ட அடையாளங்கள், ஸ்லோகங்கள் ஆகிய அனைத்தும் இணைந்து சூரிய ஒளியை மங்கச் செய்தன. இந்த மாதிரி திருவிழால வந்து எந்த பொருட்களை உபயோகப்படுத்துறோமோ
அந்த பொருட்களும் வந்து இயற்கை இயற்கை கொடுத்த அந்த பொருட்களை வந்து நம்ம உபயோகப்படுத்துறோம் அப்படின்றது. அஹ், மாவிளை, அஹ், இதெல்லாம் நம்ம வந்து எல்லா ஒவ்வொரு திருவிழாலையும் நம்ம உபயோகப்படுத்துறோம். தென்னங்கீத்து, இந்த மாதிரி அஹ், இதெல்லாம் வந்து ஒரு மங்களத்தை உண்டாக்குவதற்கான பொருட்கள் ஆக்சுவலி. பல கொடிகள் இருந்தன. அந்த கொடிகள்ல வந்து ஹனுமானுடைய உருவம் அல்லது கருடனுடைய உருவம் வந்து கொடுக்கப்பட்டிருந்தது. இந்த ரெண்டு பேருமே பகவானுடைய மிகப்பெரிய சேவகர்கள். அஹ், அந்த எப்ப வந்து ஒரு பக்தருக்கு வந்து மரியாதை கொடுக்கும் பொழுது அது வந்து கிருஷ்ணருக்கு வந்து உயர்ந்த திருப்தியை கொடுக்கின்றது. அதனால அந்த கொடிகள்லாம் ஹனுமான், கருடர் மற்றும் பக்தர்களுடைய உருவம் கொடுக்கப்பட்டு அவர்களுக்கு ஒரு மரியாதை கொடுக்கப்பட்டது. அடுத்த ஸ்லோகம். சம்மார்ஜித மகாமார்க ரத்யாபண ரத்யாபணக சத்வராம் சிக்தாம் கந்தஜலைருப்தாம் பலபுஷ்பாக்ஷ தாங்குரைஹி. படிங்க. மொழிபெயர்ப்பு பொருளுரை வழங்கியவர் ஆசாபக்திவேதம் சுவாமி சில பிரபுபாதர். பெரு வீதிகள், சுரங்க வழிகள், சந்துக்கள், கடைத்தெருக்கள் மற்றும் பொதுமக்கள் கூடுமிடங்கள் ஆகிய அனைத்தும் நன்கு சுத்தம் செய்யப்பட்ட பின் வாசனை தைலம் தெளித்து நனைக்கப்பட்டிருந்தன. மேலும் பகவானை வரவேற்பதற்காக பழங்கள், மலர்கள், விதைகள் ஆகியவற்றையும் எல்லா இடங்களிலும் தூவப்பட்டிருந்தன. ஹரே கிருஷ்ணா. எல்லா தெருக்கள்ல வந்து வாசனை திரவியங்களை உபயோகப்படுத்தி தண்ணீர் தெளித்திருந்தனர். ஸோ இங்க இதிலிருந்து பார்க்கும் பொழுது துவாரகா நகரம் வந்து எவ்வளவு ஒரு பெரிய நகரம். பல வீதிகள், பல அஹ், பல மேல் பல மாடிகள் நிறைந்த பல கட்டடங்கள், இந்த மாதிரி பல தோட்டங்கள், இதெல்லாம் இருக்கு. அது பார்க்கும்போது துவாரகா நகரம் எவ்வளவு பெரிய நகரம் அப்படிங்கிறது தெரிய வருது. ஸோ கிருஷ்ணரை வரவேற்பதற்காக பல பூக்கள், பழங்கள் மற்றும் நெல் இதையெல்லாம் பல இடத்துல உபயோகப்படுத்தி அலங்கரித்திருந்தனர். ஸோ நெல், பழங்கள் இதெல்லாம் அந்த மொட்டு இதுல இருக்கும் பொழுது நெல், பழங்கள் அதெல்லாம் வந்து ஒரு மங்களத்தை உண்டாவதற்கான சின்னங்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்பயும் பல எல்லா திருவிழாலையும் நம்ம வந்து உபயோகப்படுத்துறோம். துவாரி துவாரி கிருஹாணாம் ச தத்யக்ஷத பலேக்ஷுபிஹி அலங்கிருதாம் பூர்ணகும்பைர் பலிபிர் தூப தீபகை. ஸோ ஒவ்வொரு வீட்டினுடைய வாயில்ல வந்து தயிர் மற்றும் பழங்கள், நறுக்காத பழங்கள், கரும்பு, இதையெல்லாம் வந்து ஒவ்வொரு வீட்டினுடைய வாசல்ல வந்து வைத்திருந்தனர். அது தவிர தண்ணீர் நிறைந்த பானைகள் மற்றும் கிருஷ்ணரை வந்து வரவேற்பதற்காக அவருக்கு ஆர்த்தி செய்யறதுக்காக ஊதுபத்தி இதெல்லாம் எல்லா இடத்துலையும் வைத்திருந்தார்கள். ஸோ அப்போ வந்து இந்த வேத கலாச்சாரத்துல வந்து ஒருத்தரை வரவேற்பதற்காக நடக்கின்ற நிகழ்ச்சி, அந்த நிகழ்ச்சியிலே பார்க்கும் பொழுது அவ்வளவு அதுவே ஒரு எல்லோருக்கும் ஒரு உற்சாகத்தை ஏற்படுகின்ற மாதிரி ஒரு உணர்ச்சிகளே இல்லாமல் ஒரு அலுத்து போகிற மாதிரி இருக்காது. அந்த வரவேற்கின்ற நிகழ்ச்சியிலே பார்க்கும் பொழுது இன்னைக்கு சப்போஸ் இந்த குடியரசு தினத்துல எப்படி பல பேர் வந்து பல மாநிலத்தில் உள்ள நபர்கள் வந்து தங்களுடைய கலை, நடனம் அதெல்லாம் வந்து ஆடினார்கள். இந்த மாதிரி வேத கலாச்சாரத்துல வரவேற்பதற்கான வருகின்ற நிகழ்ச்சி அதிலே அதை பார்க்கும் பொழுதே மக்களுக்கு வந்து பல பேருடைய எல்லோருடைய மனதை கவருகின்ற மாதிரி இருக்கும். ஸோ இந்த இப்படிப்பட்ட வரவேற்பு நிகழ்ச்சியில வந்து வெறும் நம்ம வந்து வீடு, வீதிகளை அதை அலங்கரிக்கின்றோம். அது மட்டுமல்ல, வரவேற்பு நிகழ்ச்சியில முக்கியமான பங்கு என்னன்னா பகவானை வந்து வழிபடுகின்றோம். பகவானை வழிபடுவதற்காக அவர் ஊதுபத்தி, விளக்கு, பூக்கள் இதெல்லாம் உபயோகப்படுத்தி பகவானை வந்து ஒவ்வொருத்தருடைய சக்திக்கு ஏற்றபடி வந்து வழிபடுகின்றோம்.
இது எல்லாத்தையும் கிருஷ்ணருக்கு அர்ப்பணம் பண்ணி அதுக்கப்புறம் அந்த பிரசாதமும் எல்லோருக்கும் விநியோகிக்கப்படுகின்றது. அங்கு யார் கூடியிருக்கின்றார்களோ அந்த பிரசாதமும் மற்றவர்களுக்கு கொடுக்கப்படுகின்றது. அதனால எப்படி இந்த காலகட்டத்திலையும் பல வரவேற்பை நம்ம பார்க்கிறோம். ஆனா அந்த வரவேற்புல வந்து ஒரு உற்சாகத்தை ஏற்படுத்தாத ஒரு ஒரு வரவேற்பு மாதிரி யாரும் அந்த மாதிரி வரவேற்பு இருக்கு. ஆனா வேத கலாச்சாரத்தில் வரவேற்பு வந்து ஒரு மிக உயர்ந்த வரவேற்பு அப்படின்னு பிரபுபாதர் எழுதுறார். ஒவ்வொரு திருவிழாவிலையும் பார்க்கும் பொழுது பிரசாத விநியோகம் இல்லைன்னா அந்த திருவிழா வந்து முழுமையடைவதே கிடையாது. பிரசாத விநியோகம் ஒவ்வொரு சடங்கு, ஒவ்வொரு திருவிழாவினுடைய ஒரு முக்கியமான பங்கு பிரசாத விநியோகம். ஒரு யாகத்திலையும் பார்க்கும் பொழுது கிருஷ்ணன் சொல்றார், மந்திரஹீன விதிஹீனம் மந்திரஹீனம் ஸ்ரத்தா விரகிதம் யக்யம் அசிருஷ்டாண்ணம். தமோகுணத்தில் உள்ள யாகத்தை பற்றியான வர்ணனை செய்யும் பொழுது ஒரு கருத்து என்ன சொல்றாருன்னா, எந்த யாகத்துல பிரசாதம் விநியோகப்படவில்லையோ அப்படிப்பட்ட யாகம் தமோகுணத்தில் உள்ள யாகம் அப்படின்னு சொல்றார். அதுக்கு அடுத்த ஸ்லோகம் பின்னாடி சொல்லுங்க. நிஷம்ய பிரேஷ்டமாயாந்தம் निशम्य प्रेष्टम् आयान्तम् वसुदेवो महामनाः वसुदेवो महामनाः अक्रूरश्चोग्रसेनश्च क्रूरसोग्रसेनश्च रामश्चाद्भुतविक्रमः विक्रमः प्रद्युम्नश्चारुदेष्णश्च प्रद्युम्नश्चारुदेष्णश्च साम्बो जाम्बवती सुतः जाम्बवती सुतः प्रहर्षवेगोच्छसित शयनासनभोजनाः போஜனாக. மொழிபெயர்ப்பு. பிரியமானவரான கிருஷ்ணர் துவாரகாபுரியை நோக்கி வருகிறார் என்பதை கேள்விப்பட்டதும் பெரும் தன்மையுள்ள வசுதேவர், அக்ரூரர், உக்ரசேனர், அமானுஷ்யமான சக்தி படைத்தவரான பலராமர், பிரத்யும்னர், சாருதேஷ்ணர் மற்றும் ஜாம்பவதியின் புதல்வரான சாம்பன் ஆகிய அனைவரும் பேரானந்தம் அடைந்து உறக்கம், இருக்கை, உணவு ஆகியவற்றை கைவிட்டனர். ஹரே கிருஷ்ண. கிருஷ்ணர் துவாரகைக்கு வருகின்ற அப்படின்னு கேள்விப்பட்டவுடன் யாரெல்லாம் கிருஷ்ணரை வரவேற்க வந்தார்கள்? வசுதேவோ மகாமனாக. மகாமனா வந்து வசுதேவருக்கு வந்து அடைமொழி சொல். பெருந்தன்மை உடைய வசுதேவர், அக்ரூரர், உக்ரசேனர், பலராமர், ராமச்ச அத்புத விக்ரமக. அத்புதமை விக்ரமக வந்து ராம அப்படிங்கிற வார்த்தை கொண்டு அடைமொழி சொல். அத்புதமான சக்தியை உடைய பலராமர். அதுக்கப்புறம் பிரத்யும்னர், சாருதேஷ்ண, சாம்ப, இவர்கள்லாம் கிருஷ்ணருடைய புதல்வர்களுடைய பெயர். பிரத்யும்ன, சாருதேஷ்ண, சாம்பர் வந்து ஜாம்பவதியினுடைய புதல்வர். சாம்போ ஜாம்பவதி சுதக. ஜாம்பவதியினுடைய புதல்வரான சாம்பர். பிரஹர்ஷ வேகோச்சசித ஷயனாசன போஜனாக. பிரஹர்ஷ வேகோச்சசித. சில பேர் வந்து உறங்கிக் கொண்டிருந்தனர், சில பேர் சாப்பிட்டு கொண்டிருந்தனர், சில பேர் வந்து யாரோடைய உட்கார்ந்து கொண்டு அரட்டை எடுத்துக் கொண்டிருந்தனர். ஆனா என்ன செயல்கள் செய்து கொண்டிருக்கின்றார்களோ அதையெல்லாம் உடனே விட்டு உடனே கிருஷ்ணரை வரவேற்பதற்காக வந்தனர் மிகுந்த ஆனந்தத்துடன். பிரகர்ஷ வேகோச்சசித ஷயனாசன போஜனா. இங்க பிரபுபாதர் வந்து இந்த ஸ்லோகத்தில் சொல்லப்பட்டுள்ள ஒரு நபரை பத்தி சில சுருக்கமான கருத்துக்களை சொல்றார். வசுதேவர் யார்? வசுதேவர் வந்து சூரசேனுடைய புதல்வன், தேவகியினுடைய கணவர், குந்தியினுடைய
சகோதரர். ம். சுபத்ராவினுடைய தந்தை. ம். ஆஹ், வசுதேவரை பற்றியான ஒரு சுருக்கமான இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கிறார். கம்சர் வந்து ஆஹ், இவருடைய மனைவியினுடைய சகோதரர் தான் கம்சர். ஆஹ், வசுதேவர் தான் பாண்டவர்கள் வந்து காட்டுல இருந்த பொழுது, பாண்டவர்கள் பிறந்த பொழுது அந்த பாண்டவர்களுடைய அந்த நாமகரண சம்ஸ்காரங்கள்லாம் சரியாக நடத்தி வைக்கிறதுக்காக அவர் வந்து ஒரு புரோகிதரை வந்து அனுப்பினார். கஷ்யப்பரை வந்து சதஸ்ருங்க பர்வதத்திற்கு வந்து அனுப்பினார். வசுதேவர் கிருஷ்ணரை வந்து மதுராவிலிருந்து விருந்தாவனத்துக்கு கொண்டு போனார் அப்படின்னு வசுதேவரை பத்தி சுருக்கமா சொல்றார். அப்புறம் அக்ரூரர். விஷ்ணு வம்சத்தினுடைய சேனாபதி அக்ரூரர், கிருஷ்ணனுடைய உயர்ந்த பக்தர். அக்ரூரர் வந்து கிருஷ்ணருக்கு பிரார்த்தனை செய்வதன் மூலமாக தன்னுடைய பக்தியினுடைய பக்குவ நிலையை அடைந்தார். வந்தனம் மூலமாக 10வது ஸ்கந்தத்தில் நம்ம பார்க்கிறோம். அக்ரூரர் வந்து விருந்தாவனத்திற்கு வந்த பொழுது கிருஷ்ணருடைய அடிச்சுவடுகளை வந்து அந்த விருந்தாவனத்தில் உள்ள மணல்ல பார்க்கும் பொழுது அதை பார்த்து அவ்வளவு ஆனந்த பரவச நிலைக்கு வந்தார். உடனே அந்த விருந்தாவனத்தில் உள்ள அந்த தன்னுடைய ரதத்திலிருந்து கீழே இறங்கி அவர் அந்த விருந்தாவனத்தில் உள்ள மண்ணுல வந்து தன்னுடைய உடம்பு முழுவதும் பூசிக்கொண்டார். அப்ப பிரார்த்தனை செய்து கிருஷ்ண தன்னுடைய பக்தியில் உயர்ந்த பக்குவ நிலைக்கு வந்தார். அக்ரூரரை பத்தி சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் உக்ரசேனர் யார்? உக்ரசேனர் வந்து விஷ்ணு வம்சத்தினுடைய ஒரு உயர்ந்த அரசர். ஒரு இந்த இதை வந்து நீங்களே வந்து படிச்சு பார்க்கலாம். பலராமர் யார்? அதுக்கப்புறம் சாருதேஷ்ணர், சாம்பர், இவர்களை பற்றிலாம் பிரபுபாதர் விரிவாக இந்த ஒவ்வொரு நபரை பற்றியும் சில சுருக்கமான சில விஷயங்களை வந்து எழுதுறார். பிரத்யும்னர், சாருதேஷ்ணர், சாம்பர். இதுக்கு அடுத்த ஸ்லோகத்துல கிருஷ்ணரை இன்னும் யாரெல்லாம் வரவேற்க வந்தனர்? வாரணேந்திரம் புரஸ்கிருத்ய வாரணேந்திரம் புரஸ்கிருத்ய பிராமணை சுசுமங்கலைः பிராமணை சசுமங்கலைः பிராமணை சசு மங்களைः शङ्खतूर्य निनादेन शङ्खतूर्य निदानेन ब्रह्मघोषेण चादृताः ब्रह्मकोशेन चात्रुताः प्रत्युज्जग्मूरतैर्हृष्टाः प्रत्युज्जग्मुरतेर्हृष्टाः प्रणयागतसाध्वसाः பிரணயாகத பிராமணர்கள் மலர்களை ஏந்திக் கொண்டிருக்க ரதங்கள் பகவானை நோக்கி விரைந்து சென்றன. அவர்களுக்கு முன்புறத்தில் நல்ல அதிர்ஷ்டத்தின் சின்னங்களான யானைகள் இருந்தன. சங்குகளும் ஊது கொம்புகளும் முழங்கின. வேத மந்திரங்கள் ஓதப்பட்டன. இவ்வாறாக அவர்கள் மிகுந்த பாசத்துடன் தங்களது மரியாதைகளை செலுத்தினர். வாரணேந்திரம் புரஸ்கிருத்ய பிராமணை சுசுமங்கலைஹி சங்கதூரிய நினாதேன பிரம்மகோஷேன சாத்ருதாக. அந்த சமயத்துல இந்த முன்னாடி சொல்லப்பட்டுள்ள எல்லா நபர்கள் பல பட்டியல் போட்டு சொல்லப்பட்டிருந்தது. இவர்கள் எல்லோரும் பிரகர்ஷ வேகோச்சசித மிகுந்த ஆனந்தத்துடன் வாரணேந்திரம் புரஸ்கிருத்திய உயர்ந்த யானைகளை வந்து யானைகளை முன்னாடி வைத்து யானைகளை வந்து தலைமையாக கொண்டு கிருஷ்ணரை வரவேற்பதற்காக போனார். பிராமணை சுமங்கலைஹி சங்கதூரிய நினாதின பிராமணர்கள் வந்து வேத கோஷங்கத்துல எழுப்பினர். பல சங்குகள் முழங்கின, பல இசை வாத்தியங்கள் வந்து முழங்கின. வார முக்கியஸ்ச சதசோ
யானை தத் தர்ஷனோத்சுகா லசத் குண்டல நிர்பாத கபோல வதனஸ்ரீய வார முக்கிய சதசு. அந்த சமயத்துல வார முக்கிய அப்படின்னா நூற்றுக்கணக்கான சில விலை மாதுகள், வார முக்கிய அப்படின்னா விலை மாதுகள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அல்லது விஸ்வநாத் சக்கோதாக்கர் என்ன சொல்றாருன்னா, வார முக்கியன்னா நடனமாடுவதற்காக நடனமாடி வரவேற்பதற்காக பல பெண்கள் இருந்தனர். ஸோ அப்படிப்பட்ட பெண்கள், நூற்றுக்கணக்கான பெண்கள் வந்து கிருஷ்ணரை தரிசனம் செய்யறதுக்காக அவர்களும் வந்தனர். ஸோ மிக உயர்ந்த ஜொலித்து கொண்டிருக்கின்ற காதணிகளை அணிந்து கொண்டு அவர்களும் பல வாகனங்களில் வந்து கிருஷ்ணரை தரிசனம் செய்யறதுக்காக வந்தனர் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இந்த இதுலையும் பார்க்கும் பொழுது இந்த வேத கலாச்சாரத்துல வந்து ஒருத்தரை வரவேற்கும் பொழுது அந்த வரவேற்பு நிகழ்ச்சியில நடக்கின்ற ஒவ்வொரு செயல்களும் அந்த ஒவ்வொரு செயல்லையும் வந்து அந்த ஒவ்வொருத்தரும் தன்னுடைய உணர்ச்சிகளை வந்து வெளிப்படுத்தி அந்த செயல்களை, சடங்குகளை செய்கின்றார்கள். யாரை வரவேற்கின்றோம், அந்த நபர் மேல உள்ள ஆழ்ந்த அன்பையும் அந்த நபர் மேல உள்ள மரியாதை மற்றும் பயபக்தியை வந்து அந்த வரவேற்பு நிகழ்ச்சியில் உள்ள ஒவ்வொரு செயல் மூலமாக தங்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்துகின்றார்கள். அப்படிப்பட்ட வரவேற்பு நிகழ்ச்சியில உள்ள மங்களம் வந்து எப்படிப்பட்ட பொருட்களை உபயோகப்படுத்துறோம் அதன் அடிப்படையிலையும் இருக்கு. எந்த பொருட்களை உபயோகப்படுத்துறோம் அதன் மூலமாக அதன் அடிப்படையில் அந்த வரவேற்பு நிகழ்ச்சியில வந்து உள்ள மங்களம் வந்து இன்னும் அதிகரிக்கின்றது. அதனால தான் சங்குகள், பூக்கள், ஊதுபத்தி, அலங்கரிக்கப்பட்ட யானைகள் மற்றும் வேத மந்திரங்களை உச்சரிக்கின்ற பிராமணர்கள், இவர்கள் எல்லோரும் அந்த வரவேற்பு நிகழ்ச்சியில பங்கேற்றனர். அந்த வரவேற்பு நிகழ்ச்சியில வந்து வெறும் மெக்கானிக்கலா ஒரு உணர்ச்சிகள் இல்லாம செய்யாமல் அந்த வரவேற்பு நிகழ்ச்சியில பங்கேற்கின்ற ஒவ்வொரு நபரும் வந்து மிகுந்த ஸ்ரத்தையுடன், அன்புடன், மரியாதையுடன், பயபக்தியுடன் அவர்கள் வந்து பங்கேற்கின்றனர். யாரை வரவேற்பதற்காக வருகின்றார்களோ அவர்களும் மிகுந்த ஸ்ரத்தையுடன், பயபக்தியுடன், மரியாதையுடன் அந்த செயல்களை செய்கின்றனர். யாருக்கு வரவேற்பு கொடுக்கப்படுகின்றதோ அந்த நபரும் வந்து அந்த வரவேற்பை வந்து நன்றி மனப்பான்மையுடன், அன்புடன் அதை ஏற்றுக்கொள்கின்றார். அப்ப ரெண்டு பேரும் பார்க்கும் பொழுது யார் வரவேற்கின்றார்கள், யாருக்கு அந்த வரவேற்பு கொடுக்கப்படுகின்றது, ரெண்டு பேருக்கிட்டையும் பார்க்கும் பொழுது பணிவு, நன்றி மனப்பான்மை, மரியாதை, இப்படிப்பட்ட பண்புகள் ரெண்டு பேர்கிட்டையும் இருந்தது அப்படின்னு பிரபுபாதர் சொல்றார். அடுத்த ஸ்லோகம் ரொம்ப முக்கியமானது. வார முக்கியாசி சதசு யானை தத் தர்ஷனோத்சுகாக லசத் குண்டல நிர்பாத கபோல வதனஸ்ரீய. வார முக்கியா அப்படிங்கிற வார்த்தைக்கு வந்து பிரபுபாதர் வந்து விலை மாதுகள் அப்படின்னு எழுதுறார். பல நூற்றுக்கணக்கான விலை மாதுகளும் அவர்கள் வாகனங்களில் வந்து கிருஷ்ணரை வரவேற்பதற்காக வந்தனர். அவர்களும் கூட கிருஷ்ணரை வந்து சந்திப்பதற்காக மிகுந்த ஆர்வத்துடன் அந்த இடத்துக்கு வந்தனர். அவர்களுடைய முகங்கள் வந்து ஜொலிக்கப்பட்டு இருக்கின்ற காதணிகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதனால் அவர்களுடைய முகத்தினுடைய அழகு வந்து இன்னும் அதிகரித்தது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. பிரபுபாதர் இந்த பொருளுரை மிக அருமையான பொருளுரை. பிரபுபாதர் எழுதுறார், ஒரு விலை மாது, விபச்சாரி, அவர்கள் வந்து பக்தர்களாக இருந்தாங்கன்னா அவர்களையும் கூட நம்ம வந்து வெறுக்க கூடாது அப்படின்னு சொல்றார். மனசுக்குள்ள அப்படி அவர்களோடு நம்ம வந்து ஒரு நெருங்கிய தொடர்பை வைத்துக் கொள்ளனாலும் அவர்கள் பக்தர்களாக இருக்கும் பொழுது அவர்களையும் வெறுக்க கூடாது அப்படின்னு சொல்றார்.
பல இன்னைக்கும் கூட பல நகரங்கள்ல பல இடத்துல வந்து சில விபச்சாரிகளே கூட கிருஷ்ணருடைய பக்தர்களாக இருக்கின்றார்கள் அப்படின்னு சொல்றார். சில வாழ்க்கையினுடைய சூழ்நிலையினால சில பெண்கள் வந்து அப்படி விபச்சார தொழிலை ஈடுபட வேண்டிய அப்படிப்பட்ட சூழ்நிலை உருவாகலாம். அப்படி இருந்தாலும் அவர்கள் தங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில கிருஷ்ணருடைய பக்தர்களாக இருக்கின்றார்கள். பல பல சமயத்துல பல சந்தர்ப்ப சூழ்நிலையினால சில பேர் வந்து அப்படிப்பட்ட தொழில்ல போக வேண்டிய சூழ்நிலை ஏற்படலாம். அது ஒரு சமுதாயத்தின் அடிப்படையில பார்க்கும்போது ஒரு தாழ்ந்த தொழில். ஆனா அப்படி இருந்தாலும் அந்த சூழ்நிலையில் இருந்தாலும் கூட ஒருத்தர் கிருஷ்ண பக்தியை தொடர்ந்து செய்ய முடியும். ஏன்னா கிருஷ்ண பக்தியினுடைய ஒரு குணம் என்னன்னா, எப்படி கிருஷ்ணர் சுதந்திரமானவரோ அந்த கிருஷ்ண பக்தியும் சுதந்திரமானது. ஜன்மாத்யசி யதோன்வயாத் இதரத சார்த்தேஷ் அபிஜ்ஞ ஸ்வராட். கிருஷ்ண பக்தியும் சுதந்திரமானது. அப்படின்னா கிருஷ்ண பக்தி வந்து வாழ்க்கையில் உள்ள எந்த சூழ்நிலையிலையும் கிருஷ்ண பக்தியை ஒருத்தர் வந்து செய்ய முடியும். அதனால தான் சதுர்ஸ்லோகி பாகவதத்தில் சொல்லப்பட்டிருக்கு, ஏதாவதேவ ஜிக்ஞாஸ்யம் தத்துவ ஜிக்ஞாசுனாத்மனஹ அன்வய வத்திரேகாபியாம் யத்யாத் சர்வத்திர சர்வதா. கிருஷ்ண பக்தியை வந்து எல்லா சூழ்நிலையிலையும் எல்லா சமயத்திலையும் ஒருத்தர் வந்து கிருஷ்ண பக்தியை செய்ய முடியும். இந்த ஒருத்தர் விலைமாதனுடைய அந்த விபச்சாரியினுடைய தொழில ஈடுபட்டு கொண்டு இருந்தாலும் அந்த அந்த சூழ்நிலையிலையும் ஒருத்தர் கிருஷ்ண பக்தியில ஈடுபடலாம் அப்படின்னு சொல்றார். ஏன்னா கிருஷ்ண பக்தியை வந்து எந்த சூழ்நிலையும் தடுத்து நிறுத்த முடியாது. அதுக்குதான் பாகவதத்துல பல உதாரணம் பார்க்கிறோம். பிரலாதரை வந்து கொல்வதற்கு ஹிரண்யகசிபு அவ்வளவு முயற்சி எடுத்தார். ஆனா பிரலாதர் தன்னுடைய வாழ்க்கை மூலமாக நிரூபித்தார், இந்த மாதிரி எவ்வளவு கஷ்டமான சூழ்நிலையிலும் அவர் வந்து கிருஷ்ண பக்தியை கைவிடவில்லை. அப்படிப்பட்ட பக்தி தான் தூய பக்தி. தூய பக்தியினுடைய குணம் என்னன்னா, அந்த தூய பக்தி வந்து எப்படிப்பட்ட சூழ்நிலையிலையும் ஒருத்தர் வந்து யார் தூய பக்தியை கடைபிடிக்கின்றாரோ அதை வந்து கைவிட மாட்டார். தவை பும்சாம் பரோதர்மோ யதோ பக்திர் அதோக்ஷஜே அகைத்துக் அப்ரதிஹதா யயாத்மா சுப்ரசீததி. அப்ரதிஹதா அப்படின்னா இடைவெளி இல்லாம. கலப்பட பக்தி வந்து சில சமயம் வந்து மக்கள் கைவிட்டு விடுகிறார்கள். ஆனா தூய பக்தி வந்து எந்த சூழ்நிலையிலையும் ஒருத்தர் வந்து கைவிட மாட்டார். இதுதான் பிரபுபாதர் எழுதுறார். அப்ப இன்னொரு கருத்து என்னன்னா, 5000 வருஷம் முன்னாடி கூட அந்த சமயத்துல துவாரகையில விபச்சாரிகள் இருந்தார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இத பத்தி கேட்கும் பொழுது ஆச்சரியமான விஷயமா இருக்கும். எப்படி துவாரகையில விபச்சாரிகள் இருந்தார்கள், இது எப்படி இருக்க முடியும் அப்படின்னு வந்து ஒரு கேள்வி எழலாம். பிரபுபாதர் என்ன கருத்து சொல்றாருன்னா, ஏன் வந்து விபச்சாரிகள் ஒரு சமுதாயத்துல தேவைப்படுகின்றது அதை பத்தி ஒரு கருத்து சொல்றார். சில அரசாங்கத்திலே சில மது அருந்தும் விடுதிகள்லாம் இருக்கு. ஆனா அந்த என்ன ஒவ்வொரு சமுதாயத்திலையும் சில தமோ குணத்தில் உள்ள நபர்கள் இருப்பார்கள். அந்த தமோ குணம் ரஜோகுணம் அதிகமாக உள்ள நபர்கள் வந்து அவர்களுக்கு வந்து இந்த மாதிரி மது அருந்தும் விடுதி, ஒரு விபச்சாரிகள் இருக்கின்ற அது வந்து அவங்களுக்கு தேவைப்படுகின்றது. அப்படிப்பட்ட இடம் வந்து அந்த நகரத்துல அந்த சமுதாயத்துல இல்லைன்னா அவர்கள் வந்து அந்த சமுதாயத்தில் உள்ள நல்ல குடும்பத்தில் உள்ள பெண்களை வந்து களங்கப்படுத்தி விடுவார்கள். அதனால அப்படிப்பட்ட தமோகுணம் ரஜோகுணம் தமோகுணம் நிறைந்த அந்த நபர்களுக்கு அவர்களுடைய தேவைக்காக ஒரு அரசாங்கம் மது அருந்தும் விடுதி அல்லது மாமிசம் சாப்பிடுற இடம் அல்லது இந்த மாதிரி விபச்சார விடுதி அப்படிப்பட்ட இதையும் வந்து ஏற்படுத்தி கொடுக்கின்றது. ஆனா இந்த இடம்லாம் வந்து இந்த சமுதாயத்துக்கு வெளியில இருக்கும், சமுதாயத்துக்கு உள்ள இருக்காது முன்னாடி காலத்துல. ஏன்னா அதன் மூலமாக அப்படிப்பட்ட செயல்களை வந்து ஒரு அரசாங்கம் வந்து ஊக்குவிக்காது.
அதனாலதான் வெளியில இருக்கும், அதுக்கெல்லாம் அதிகம் செலவு பண்ண வேண்டியிருக்கும். ஏன்னா அப்படிப்பட்ட நபர்கள் இந்த சமுதாயத்துல இருப்பாங்க. அவர்களுடைய தேவையை பூர்த்தி செய்யறதுக்கான ஒரு வாய்ப்பு கொடுக்கலன்னா அவங்க வந்து நல்ல சமுதாயத்தை அவங்க வந்து கெடுத்து விடுவார்கள். நல்ல சமுதாயத்தை கெடுத்து விடுவார்கள். அதனால தான் அப்படிப்பட்ட ஒரு விபச்சாரிகளும் சமுதாயத்துல இருந்தார்கள் அப்படின்னு பிரபுபாதர் எழுதுறார். அதுக்கப்புறம் இன்னொரு கருத்து என்ன சொல்றாருன்னா, ஆனா உண்மையில பார்த்தோம்னா ஒரு சமுதாயத்துல நம்ம வந்து எல்லா மக்களையும் வந்து திருத்த வேண்டும். எல்லா மக்களையும் திருத்தி பக்தர்களாக மாற்ற வேண்டும். அந்த எல்லா மக்களையும் திருத்தி கிருஷ்ண பக்தியை கொடுக்கும் பொழுது அதன் மூலமாக சமுதாயத்துல நடக்கின்ற இந்த பாவங்களை குறைத்து விட முடியும் அப்படின்னு எழுதுறார். பில்லுமங்கல் டாக்கூர் வந்து அவர் ஒரு உயர்ந்த வைஷ்ணவர். அவர் எழுதின கிருஷ்ண கருணாமிருத அப்படிங்கிற அந்த புஸ்தகத்தை வந்து சைத்தன்ய மகாபிரபு வந்து வாசிப்பார். அந்த பில்லுமங்கல் டாக்கூர் வந்து தன்னுடைய ஆரம்ப வாழ்க்கையில வந்து அவருக்கு வந்து ஒரு சிந்தாமணி அப்படிங்கிற ஒரு விபச்சாரி மேல அவருக்கு ஒரு ஆழ்ந்த பற்று இருந்தது. ஒரு நாள் வந்து அந்த சிந்தாமணி அப்படிங்கிற விபச்சாரியை சந்திப்பதற்காக அவ்வளவு மழை கொட்டி கொண்டு இருந்தது. அந்த கொட்டுகின்ற மழையில அந்த விபச்சாரியை சந்திக்கிறதுக்காக வர அவரு வெள்ளம் மாதிரி மழை கொட்டிட்டு இருந்தது. ஆனா அதையும் பொருட்படுத்தாமல் அந்த மழையில வந்து நீந்தி கொண்டு வர அதுல அந்த வெள்ளத்துல வந்து ஒரு பிணம் வந்து மிதந்து கொண்டு இருந்தது. அந்த பிணம்னு கூட தெரியாமல் அந்த பிணத்தை வந்து அந்த மிதந்து கொண்டிருந்த அந்த பிணத்தை பிடித்து அவர் வந்து நீந்தி கொண்டு வந்தார். அந்த விபச்சாரியினுடைய வீடு வந்து ஒரு முதல் மாடியிலோ 2வது மாடியிலோ இருந்தது. அப்ப அந்த மாடி ஏறி வருவதற்கு வந்து ஒரு பாம்பை வந்து கயிறு அப்படின்னு நினைத்து அந்த பாம்பை பிடித்து கயிறு அப்படின்னு நினைத்து அந்த விபச்சாரியை சந்திக்கிறதுக்காக வர அதை பார்த்துட்டு அந்த நடு ராத்திரியில என்னை சந்திக்க வந்திருக்கின்றாரே அப்படின்னு அந்த விபச்சாரி சிந்தாமணி அதை பார்த்து விட்டு அந்த சிந்தாமணி வந்து ஆச்சரியப்பட்டு அந்த பில்லுமங்கல் டாக்கூர் கிட்ட ஒரு வார்த்தை சொல்றான், உனக்கு வந்து என் மேல இவ்வளவு பற்று இருக்கின்றது, இந்த பற்றுல வந்து ஒரு சின்ன பகுதி ஒரு துளி உங்களுக்கு அந்த பற்று வந்து கிருஷ்ணர் மேல இருந்ததுன்னா உங்களுடைய வாழ்க்கை எவ்வளவு உயர்ந்ததா இருக்கும் அப்படின்னு ஜஸ்ட் ஆச்சரியப்பட்டு இந்த ஒரு வார்த்தையை சொல்றான். என் மேல இருக்கின்ற பற்றுல ஒரு துளி பற்று வந்து உங்களுக்கு கிருஷ்ணர் மேல இருந்ததுன்னா நீங்க வாழ்க்கையில எவ்வளவு முன்னேறலாம் அப்படின்னு வந்து ஜஸ்ட் ஆச்சரியப்பட்டு சொல்றான். அதை கேட்டவுடன் அந்த சமயத்துல பில்லுமங்கல் டாக்கூருக்கு வந்து ஏன்னா அவர் பில்லுமங்கல் டாக்கூர் முந்திர வாழ்க்கையில அவர் வந்து பக்தி செஞ்சிருக்கணும். அப்ப இந்த ஒரு வார்த்தையை கேட்ட உடனே அவருடைய மனசுக்குள்ள கிருஷ்ண பக்தி ஏற்படுத்திக் கொள்வதற்கான அந்த ஒரு உற்சாகம் பிறக்கிறது. உடனே அவர் வந்து நினைத்து வருத்தப்படுறார், நான் வந்து இவ்வளவு நாள் வந்து இந்த புலனின்பத்துல இந்த விபச்சாரி மேல இவ்வளவு பற்று கொண்டு வாழ்க்கையை வந்து வீணாக கழித்து விட்டேனே அப்படின்னு நினைச்சு வருத்தப்பட்டு அந்த நொடியிலிருந்து அவர் வந்து கிருஷ்ண பக்தி ஏற்றுக்கொள்கின்றார். அப்ப அந்த விபச்சாரியை தன்னுடைய குருவாக ஏற்றுக்கொண்டு, ஏன்னா இந்த விபச்சாரி தான் இந்த சிந்தாமணி தான் எனக்கு வந்து கிருஷ்ண பக்தி ஏற்றுக்கொள்வதற்கான அந்த உற்சாகத்தை கொடுத்திருக்கின்றார் அப்படின்னு அந்த சிந்தாமணி வந்து ஒரு குருவாக ஏற்றுக்கொண்டு அதுக்கப்புறம் கிருஷ்ண பக்தியை தொடங்குகின்றார். அப்பதான் அதுக்கப்புறம் தான் அவர் வந்து ஒரு உயர்ந்த ஒரு சாதுவாக ஆகி பில்லுமங்கல் டாக்கூராக ஆகின்றார். அப்ப பார்க்கும் பொழுது இது என்ன எதுக்காக உதாரணம், ஒரு எப்படி ஒரு சிந்தாமணி அப்படிங்கிற விபச்சாரி வந்து பில்லுமங்கல் டாக்கூர் அவருக்கு வந்து குருவாக ஆனார். அதுக்கப்புறம் அந்த பில்லுமங்கல் டாக்கூர் வந்து பல முக்கியமான புஸ்தகங்களை எழுதினார். அதனாலதான் பகவத்கீதையில வந்து கிருஷ்ணர் சொல்றார், மாம்ஹி பார்த்த வியபாஸ்ரித்ய ஏபி ஸ்யூ பாபயோனயः ஸ்திரியோ வைஷ்யா ததா சூத்ர ஸ்தேபி யாந்தி பராங்கதி. ஒருத்தர் எவ்வளவு ஒரு தாழ்ந்த நிலையில இருந்தாலும், ஒருத்தர்
ஒரு தாழ்ந்த ஜாதியில பிறந்திருக்கலாம், சூத்திரராக இருக்கலாம், எந்த ஒரு தாழ்ந்த நிலையில இருந்தாலும் கிருஷ்ணரிடத்தில் ஸ்ரத்தையுடன் அவரிடத்தில் அடைக்கலம் புகும் பொழுது எல்லோருமே உயர்ந்த கதியை அடைய முடியும். அதனால் நம்ம வந்து ஒருத்தருடைய ஆரம்ப நிலை வந்து அது முக்கியம் இல்ல. கிருஷ்ணருடைய கிருஷ்ணருடைய பாதங்களில் சரணடையும் பொழுது ஒருத்தர் எந்த தாழ்ந்த ஆரம்ப நிலையில இருந்தாலும் எல்லோருமே உயர்ந்த நிலைக்கு அடைய முடியும். அதனால தான் பிரபுபாதர் எழுதுறார் இந்த மாதிரி விபச்சாரிகளாக இருந்தாலும் கூட அவர்கள் கிருஷ்ண பக்தியை ஸ்ரத்தையுடன் எடுத்துக்கொள்ளும் பொழுது கட்டாயம் உயர்ந்த கதியை அடைய முடியும். ஏன்னா பக்தி பாதையில வந்து இந்த பிறப்பால ஏற்படுகின்ற தடங்கல்கள் அதெல்லாம் வந்து பக்தி பாதையில வந்து பொருட்படுத்தாமல் பக்தி பாதையில கட்டாயம் முன்னேற முடியும். பக்தி எல்லோருக்கும் பக்தி பாதை இருக்கு. அதனால இந்த துவாரகையில் உள்ள எல்லா விபச்சாரிகள் அவர்கள் எல்லோரும் தூய பக்தர்கள். ஏன்னா கிருஷ்ணரை தரிசனம் செய்யறதுக்காக அவர்கள் வந்து அவ்வளவு ஒரு ஆர்வத்துடன் அங்க வந்தனர். அதனால சமுதாய சீர்திருத்தத்துல எது தேவைன்னா நம்ம வந்து எல்லோருக்கும் கிருஷ்ண பக்தியை கொடுப்பதற்கான முயற்சி. அதுதான் சமுதாயத்துக்கு செய்ய வேண்டிய நம்ம உயர்ந்த சேவை. அதுதான் மிக உயர்ந்த சமுதாய சீர்திருத்தம். அப்படிப்பட்ட கிருஷ்ண பக்தியை ஏற்படுத்தி கொள்ளும் பொழுது உயர்ந்த தேவர்களுடைய குணங்களும் கூட அந்த பக்தர்கள் கிட்ட வருகின்றது, அந்த நபர்கள் கிட்ட வருகின்றது. யஸ்யாஸ்தி பக்திர் பகவத் யகிஞ்சனா சர்வைர் குணைஸ்தத்ர சமாசதே சுராக ஹராவபக்தஸ்ய குதோ மகத்குணா மனோரதேனா சதிதாவதோ பகிஹி. ஆனா கிருஷ்ண பக்தி இல்லாமல் மற்றவர்கள் வந்து கிருஷ்ண பக்தி இல்லாமல் யார் வாழ்க்கையை வாழ்கின்றார்களோ அவர்கள் பௌதிக அடிப்படையில எவ்வளவு முன்னேற்றம் அடைந்திருந்தாலும் அவர்கள் கிட்ட உள்ள நல்ல குணங்கள்லாம் வந்து அது வந்து நிலையான நல்ல குணங்கள் கிடையாது. அதனால கிருஷ்ண பக்தியை ஒருத்தர் ஏற்படுத்தி கொள்ளும் பொழுது பயிற்சி சொல்லும் பொழுது அவர்கள் கட்டாயம் பகவானுடைய பாதங்களை அடைகின்ற அந்த முக்தியின பாதையில வந்து பயணம் செய்து கொண்டிருக்கின்றார். பிரசங்கம் அஜரம் பாஷம் ஆத்மன கவயோ விதுகு சயேவ சாதுஷு கிருதோ மோக்ஷத்தாரம் அபாவிரதம். கிருஷ்ண பக்தியை பயிற்சி செய்கின்ற நபர்கள் வந்து முக்தியினுடைய பாதையில் பயணம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். மற்றவர்கள் வந்து அவர்கள் இந்த உலகத்துல பந்தத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அதனால ஒரு சமுதாயத்தினுடைய முன்னேற்றத்தை வந்து எதன் அடிப்படையில பார்க்கணும்னா அந்த சமுதாயத்தில் உள்ள நபர்கள் வந்து ஆன்மீக பாதையை சரியாக கடைபிடிக்கின்றார்களா, இந்த சம்சாரத்திலிருந்து விடுபடுவதற்கான அந்த பக்தி பாதையை கடைபிடிக்கின்றார்களா, இதன் அடிப்படையில தான் சமுதாயத்தினுடைய முன்னேற்றத்தை பார்க்கணும் அப்படின்னு சொல்றாரு. இந்த மாதிரி கிருஷ்ணரை வரவேற்பதற்காக எப்படி வசுதேவர், உக்ரசேனர், அக்ரூரர், பிரத்யும்ன, சாருதேஷ்ணர், சாம்பர் இவர்கள்லாம் வந்தார்கள். அதை தவிர பல பிராமணர்கள் வந்தார்கள். அது தவிர துவாரகாயில் உள்ள விலை மாதுகள் அல்லது விபச்சாரிகளும் கிருஷ்ணரை தரிசனம் பெறதுக்காக வந்திருந்தனர். இதோடு நம்ம முடித்துக் கொள்வோம். ஏதாவது கேள்விகள் இருந்தன? ஹரே கிருஷ்ணன் பிரபு. பிரபு மதுராவாசிகளை தானே பிரபு கிருஷ்ணர் வந்து துவாரகா கடல் இது கூட்டு போறாருங்க பிரபு. அப்ப துவாரகாவாசிகளும் பிரஜவாசிகளும் தான் பிரபு. இல்ல, பிரஜவாசிகள் வந்து பிருந்தாவனத்தை சேர்ந்தவர்கள். அவங்களை கூட்டு போகல. மதுராவில் இருந்தவர்களை வந்து துவாரகைக்கு கூட்டிட்டு போனார். பிருந்தாவனவாசிகள் எப்பயுமே அங்கேயேதான் இருக்காங்க பாதுகாப்பு. மதுராவை வந்து அந்த 17வது முறை ஜராசந்தன், காலயவனம் 2 பேரும் வெவ்வேறு திசையிலிருந்து தாக்குவதற்காக வந்தார்கள். அந்த சமயத்துல கிருஷ்ணர் விஸ்வகர்மா மூலமாக துவாரகையை வந்து படைத்து ஒரே ராத்திரியில வந்து மதுராவில் உள்ள எல்லா பக்தர்களையும் துவாரகைக்கு அனுப்பிவிட்டார். பிருந்தாவனவாசிகள் அங்க பிருந்தாவனத்துல இருந்தாங்க.
ஓகே. இந்த மரத்தை பத்தி சொல்றப்ப கூட பிரபு பிரபுபாதர் ஒரு இடத்துல சொல்றாங்க பிரபு, லண்டன்ல தான் நினைக்கிறேன். அவரு கூட ஒரு ப்ரொஃபஸரோட பேசிட்டு இருக்கிறப்ப அந்த மரம் என்ன மரம்னு கேக்குறப்ப எதுவுமே அது இல்லாத மாதிரி, எந்த இதுவுமே அதுல இருக்காது அப்படிங்கிறப்ப அவர் சொல்றாரு, என் அதாவது பழங்களும் மனிதனுக்கு பயன் தராத மரங்கள் வந்து பயனற்றவை, பழங்களோ காயோ கொட்டையோ இதுவோ எதுவுமே தரல அப்படின்னா அந்த மரம் வந்து மனிதனுக்கு பயன்படாத மரங்கள் வந்து வீணானவை அப்படின்னு வர்றாரு சொல்றாரு. இந்தியாவுல வந்து இந்த மாதிரி உயர்ந்த மரங்கள் இருக்கு. பல மேற்கத்திய நாடுல அங்கேயே இருக்கலாம். ஆனா பல சமயம் அங்க மாமரம் அதெல்லாம் பாக்குறதுக்கு ரொம்ப அரிதாக இருக்கும். அங்க ஃபுல்லாவே அந்த மாதிரி மரம் தான் இருக்கும், எதுவுமே இது இல்லாத மாதிரி. இந்த பனிக்கு வந்து அது வளராது அப்படிங்கறதுனால. ஓகே ஓகே. ஆனா இன்னைக்கு நீங்க சொல்ற மாதிரி நம்ம அந்த அந்த காலத்துல இந்த சாலைகள்லாம் அவ்வளோ மரங்கள்லாம் அந்த நிழல் தருமா அமைஞ்சது. இன்னைக்கு அதுவுமே எதுவுமே இல்லாம பூரா அந்த விச மரங்கள் தானே வைக்கிறாங்க அப்படின்ட்டு. அதனால பயணம் இல்லை அப்படின்ட்டு. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. முடித்துக் கொள்வோம்.